சொந்த வீடு அப்படிங்கிறது பல வருடத்துடைய கனவு. என்னுடைய வாழ்க்கையில இந்த கனவு கனவாகவே போய்விடுது. நம்ம ஆரம்ப நிலையிலேயே யாரு பேர்ல சொத்து வாங்கலாம், யாருக்கு சொத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது, யாரு பேர்ல வாங்கினா அந்த சொத்து அடுத்த வம்சாவளி வரைக்கும் தொடரும். உங்களுக்கு எவ்வளவு யோகம் இருக்கலாம், கஜகேச யோகம் இருக்கலாம், குருச்சந்திர யோகம் இருக்கலாம், குருமங்கள யோகம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எந்த யோகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி வராம நம்ம அனுபவிக்க முடியாது. சரி, இப்போ இவங்களுக்குலாம் நல்லா இருக்குங்க, சொத்து வாங்கலாம். அப்போ யாரு பேர்ல இருந்தா வாங்கக்கூடாது? ஏன்னா நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, செய்யக்கூடாதுதான் முதல்ல தெரிஞ்சுட்டாலே நிறைய பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம். ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்பி நீங்க உள்ள போனீங்கன்னா இருக்கக்கூடிய பல கோடி சொத்தையும் இழக்க வைக்கும். அப்ப இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மதில் மேல் பூனை மாதிரி. இதனுடைய சுய சம்பாத்தியம் தாங்க, பூர்வீக சொத்தெல்லாம் இல்லை. என்னோட சுய சம்பாத்திய சொத்தே கைவிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ எங்க பேர்ல சொத்தே வாங்கக்கூடாதா? நாங்க எப்ப சொத்து வாங்கினாலும் இப்படிதான் விரையும் ஆகுமானா? கண்டிப்பா கிடையாது. ஆஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இங்கே கனவாக தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு இப்போது சம்பாத்தியம் ஜாஸ்தியாகி சேவிங்ஸ் இருந்தாலுமே கூட சொந்த வீடு அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அது அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும், யாருக்கெல்லாம் என்ன மாதிரியான மனைகள் அமையும், சொந்த வீடு வாங்குறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் சீக்கிரமாக சொந்த வீடு வாங்கிடலாம் அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த செக்மெண்ட்டில் நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கெஸ்ட்டை இன்வைட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் திருமதி உருவே ரேவதி அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம், வாழ்க வளமுடன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு இந்த சொசைட்டியில் ஒரு கனவாகவே தான் இருக்குது. ஸோ சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும்தான் அது அமையுமா? ஏன்னா இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறது இப்போ எல்லாருமே ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு இஎம்ஐ போட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க. நம்ம இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கணுமா அப்படின்னு அதுக்கு ரெண்டல்லே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஸோ சொந்த வீடு வாங்குறதுக்கு ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான அமைப்பு இருக்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாத்தோட லைஃப்லேயுமே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சொந்த வீடு அப்படிங்கிறது. இது பல நாள் கனவு இல்லையா, பல வருடத்துடைய கனவு. சிலருடைய வாழ்க்கையில் இந்த கனவு கனவாகவே போய்விடுது. ஸோ அந்த விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய சில தவறுகள்னால நம்ம வாழ்க்கையில் பல வருடத்தினுடைய உழைப்பான அந்த சொத்துக்களை இழக்கிற சூழ்நிலை உருவாகும். அப்போ நம்ம ஆரம்ப நிலையிலேயே யார் பேரில் சொத்து வாங்கலாம், யாருக்கு சொத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது, யார் பேரில் வாங்கினா அந்த சொத்து அடுத்த வம்சாவளி வரைக்கும் தொடரும், யார் பேரில் வாங்கும்போது இந்த சொத்து வில்லங்கங்களை சந்திக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அப்போ ஆரம்ப நிலையிலேயே நம்ம இதை தீர்மானம் செய்து பிறகு நம்ம சொத்து வாங்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். உதாரணமாக ஒரு ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருக்கணும். ஏன்னா பூமிக்காரகன் செவ்வாய், அப்போ ஒரு பலமாக இருக்கணும். அடுத்ததான் சுக்கிரன், வீடுனாலே சுக்கிரன் தானே, அப்போ அந்த சுக்கிரன் அப்படிங்கிறது ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். அதே போல் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் பாவகம் அந்த அதிபதி. இந்த அமைப்புகள் ஒரு ஜாதகத்தில் சிறப்பான அமைப்பில் இருந்துச்சுன்னா அவர் கஷ்டமே படாமல் எளிய முறையில் அழகான வீட்டை அமைச்சுக்கலாம். அப்போ இந்த அமைப்புகள் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடை நம்ம எளிமையாக அமைக்க முடியும். சரி, அப்போ எந்த மாதிரி வீடு யாருக்கெல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணமாக ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் தான் உங்களுடைய வீடு எப்படி இருக்கும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான வண்டி வாகன அமைப்புகள் எப்படி இருக்கும், அப்படி எல்லாமே சொல்லக்கூடியது. அப்போ இந்த 4ஆம் பாவகத்தில் சூரியன் தொடர்பு பெற்று இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகை இருக்குது. தந்தையுடைய சொத்து உங்களுக்கு சேரும். அரசாங்கத்தால் ஒரு அனுகூலம் இருக்கும். ஒன்றா பார்த்தீங்கன்னா கோட்ரஸில் குடியிருக்கிற வாய்ப்பு, அல்லது அரசாங்கத்தின் மூலிமா மானிய தொகையில் வீடு கிடைக்கும். இந்த மாதிரியான அமைப்புகளும் கிடைக்கும். இதே சந்திரன் தொடர்பு இருக்குது அப்படின்னா விவசாய பூமி கிடைக்கலாம், தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், நீர்நிலை, கிணறு, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல உங்களுக்கு வீடு அமையும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக உங்கள் வீடு அப்படி தான் இருக்கும். அதே போல் புதன் உங்கள் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல புதன் பகவான் தொடர்பில் இருக்கார் அப்படின்னா காலி நிலம் தான் பெரும்பாலும் வாங்குவீங்க. உங்களுடைய இடத்துக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும், டியூஷன் சென்டர், இந்த மாதிரியான லைப்ரரி, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இதே போல் சனி பகவான் தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கசகசப்பான அமைப்பு, குப்பை தொட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நீங்கள் வாங்கக்கூடிய வீடே ஒரு பழைய வீடு தான் ஃபஸ்ட்டு சொத்து அமையும். உங்கள் லக்னத்துக்கு 4ல் சனி தொடர்பு பலமாக இருக்கிற பட்சத்தில் நான் புது வீடு தான் வாங்குவேன், அப்பார்ட்மெண்ட்டு தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சி வாங்கினீங்கன்னா அந்த சொத்து நிலையில்லாமல் போகும்.
கட்டத்தில் என்ன இருக்கோ அதுபடி தான் நடக்கும். அப்போ அதற்கு தகுந்தாற் போன்ற உங்கள் வாழ்க்கை அமைக்கும் பொழுது அது சிறப்பாக பயணிக்கலாம். அப்போ பழைய வீடை வாங்கி அதில் பயணிச்சுட்டு அதில் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணி நீங்கள் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அமைப்பு பண்ணணும். இப்போ உதாரணத்தில் ராகு இருக்காருன்னு வைங்க. அப்போ ராகு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த சொத்துல ஒரு வில்லங்கத்தோடு அமையும், அல்லது வாஸ்து குறைபாடான சொத்து அமையும். அப்போ நீங்கள் கேட்கலாம், எங்கள் நாளில் ராகு இருக்குது, எங்களுக்கு தெரிஞ்சே எப்படி போய் வில்லங்கமான சொத்தை வாங்க முடியும், வாஸ்து குறைபாடு உள்ள வீட்டை எப்படி வாங்க முடியும் அப்படின்னா, ராகுங்கிறது அந்நிய கிரகம். அப்போ பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு அயலூரில் சொத்து வாங்குங்க. உள்ளூருக்குள்ளே சொத்து வாங்கும் பொழுது சில சர்ச்சைகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கேது பகவான் இருக்காரா, அப்போ கண்டிப்பாக ஒரு முட்டுச்சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரி அமைப்பு, அகலமான பாதை இல்லாமல் ஒரு குறுகலான பாதை, ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான அமைப்பு, அந்த மாதிரி வீடு தான் உங்களுக்கு அமையுன்னு சொல்லலாம். அப்போது உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் எந்த கிரக தொடர்பு இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல தான் உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக ஒரு பொது பலனாக தான் நம்ம சொல்கிறோமே தவிர, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எனக்கு உச்சம் பெற்ற குரு இருக்காருங்க, உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்காருங்க, ஆனால் எனக்கு வீடு பிரச்சனை இருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும்? அந்த கிரகத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அதை பார்வை செய்யக்கூடிய கிரகங்களை பார்க்கணும். அந்த 4ஆம் இடத்துல வந்த கிரகம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறாருன்னு பார்க்கணும். அவர் யோகியா இருக்காரா, அவயோகியா இருக்காரா, அஷ்டமாதிபதியா இருக்காரா, விரையாதிபதியா இருக்காரான்னு பார்க்கணும். அப்போ அந்த கிரகங்களுடைய அடிப்படையில் எந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறதுல தீர்மானம் செய்து சொத்து வாங்கும் பொழுது அந்த சொத்து உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் வம்சாவளியாக வாழக்கூடிய நிலைச்ச சொத்தாக அமையும் அப்படிங்கிறத அந்த கிரகத்தினுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ ஜாதக ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் இடம் இருக்கும், ஆனால் வீடு கட்டுறதுக்கான அமைப்பே வராது. ரொம்ப வருஷமாக இழுத்தடிச்சிட்டே இருக்கும், கட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் மேம்? பொதுவாக யாருக்கு வீடு கட்டலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பில் நம்ம முதலே சொன்னோம், 4ஆம் பாவகம் பலம் பெற்று இருந்தால் சொந்த வீடு கட்டலாம் நம்ம பார்த்தோம். அதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் 4ஆம் இடம் 4ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அவர் வீடு கட்டுவார். எப்போ கட்டுவார்? இந்த கிரகங்களுடைய தசா புத்தியில தான் அவர் வீடு கட்டுவார். அப்போ தசா புத்தி அனுமதிக்காத எதுவும் அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியாது. ஏன்னா சாவி மாதிரி தசா புத்தி அவர் கீ திறக்கலினா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு எவ்வளோ யோகம் இருக்கலாம், கஜகேஷ யோகம் இருக்கலாம், குருச்சந்திர யோகம் இருக்கலாம், குருமங்கள யோகம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். எந்த யோகம் இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி வராமல் நம்ம அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதிலே குறிப்பாக 4ஆம் பாவகத்தோடு 11ஆம் பாவகம் தொடர்பு இருந்தால் அந்த ஜாதகர் சொத்துக்களால் லாபத்தை அடைவார். சொல்லணும்னா வளரக்கூடிய சொத்து. அது என்னங்க வளரக்கூடிய சொத்து? நாங்கள் 2 மாடி கட்டணும், இப்போ வரைக்கும் 2 மாடியே தான் இருக்குது அப்படின்னு இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஒரு 70 லட்சம் 80 லட்சத்தை ஒரு வீடு கட்டினீங்கன்னா அது குறைந்தது 5 வருட காலகட்டத்தில் அந்த சொத்து ஒரு 5 கோடி 3 கோடி அளவில் பயங்கரமான வளர்ச்சி அடையும். இதைத்தான் வளரக்கூடிய சொத்துன்னு சொல்கிறோம். அப்போ 4ஆம் பாவகத்தோடு 11ஆம் பாவகமோ அதிபதிகள் மாற்றமோ நட்சத்திர பரிவர்த்தனையோ கிரகங்களுடைய பார்வை தொடர்பு வருது அப்படின்னா உங்களுடைய சொத்து வளரும் சொத்து. அப்போ உங்கள் வீட்டு அதிர்ஷ்டசாலி அவர் தான், அவர் பேரில் வீடு கட்டுங்க. அதே போல் 4ஆம் பாவக அதிபதியும் 2ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று திறம்பெற்றிருந்தா உங்களுடைய சொத்துக்களால் உங்களுடைய முதலீடுகளால் ஒரு வருமானத்தை சம்பாதிப்பீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வாங்கக்கூடிய சொத்து வாடகைக்கு விட்டு அதன் மூலியமான ஒரு வருமானம், ஒரு போக்கியத்துறது மூலியமாக ஒரு வருமானம் இருக்கும். அப்போ இவர்கள் மூலியமாக மட்டும்தான், இவர்கள் பேரில் மட்டும்தான் அந்த சொத்து வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். 4ஆம் பாவத்தில் குறிப்பாக சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அவங்க பேரில் வாங்கக்கூடிய சொத்து இன்னொருவருடைய பெயருக்கு மாற்றப்படும். நம்ம நிறையா பார்த்துக்கோ, ராகுகேது தொடர்பு இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நிலைச்சிருக்காது. சரி, இப்போ இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, சொத்து வாங்கலாம். அப்போ யார் பேர்ல இருந்தால் வாங்கக்கூடாது? ஏன்னா நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, செய்யக்கூடாததை முதல்ல தெரிஞ்சிட்டாலே நிறைய பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். உதாரணமாக 4ஆம் பாவகத்தினுடைய அதிபதி லக்னத்திலிருந்து 6, 8, 12க்கு போகக்கூடாது. அப்படி யாருக்காவது தொடர்பு இருந்தால் 4ஆம் அதிபதி 6 இருந்தால் கூட பரவாயில்ல, ஓரளவு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு நிலைமையை கொடுக்குன்னு சொல்லிடலாம். அதே 4ஆம் பாவக அதிபதி 8ஓடு தொடர்பு இருந்தால் இவர் ஒரு வில்லங்கமான சொத்துல போய் மாட்டிக்குவார், டாக்குமெண்ட் பிரச்சனை வரும், சொத்து வாங்கிறதுல ஏமாறவும் ஏமாற்றவும் செஞ்சுடுவாங்க. அப்போ இவர் 8ஓட தொடர்பு இருக்கா, கண்டிப்பாக சொத்து வாங்கும் பொழுது தெளிவான நபரை வச்சு தான் வாங்கணும். அதே சமயத்தில் 8ஆம் இடம் தான் அதிர்ஷ்ட சொத்தையும் கொடுக்கும். அப்போ ஆரம்ப நிலையில் உங்களுக்கு எப்படி அந்த திசை வேலை செய்யுதுன்னு சரியாக ஜோதிடரை பார்த்துட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு போனீங்கன்னா இருக்கிறதும் போயிடும். இப்போ உதாரணமாக அதிர்ஷ்டம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, உங்களுடைய ஒரு உறவினர் இருக்கார், அவங்களுக்கு வாரிசுகள் கிடையாது, அவங்களுடைய இறுதி காலகட்டத்தில் ஒரு 3 மாதம் உடல் முடியாமல் இருக்காங்க, நீங்கள் போய் நல்லா கவனிச்சுக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு உயில் எழுதுறாங்க, என்னுடைய காலத்துக்கு பிறகு என்னுடைய சொத்து அத்தனையுமே இவங்களுக்கு தான் எழுதுறாங்க. ஆனால் குறைந்தபட்சம் 3 மாதம் தான் நீங்கள் உங்களுக்கு கவனிச்சிட்டிங்க. இது 8ஆம் இடம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட சொத்து. அதே போல தான் 8ஆம் இடம் என்ன பண்ணும்,
ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு நம்பி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இருக்கக்கூடிய பல கோடி சொத்தையும் இழக்க வைக்கும். அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது மதில் மேல் பூனை மாதிரி. நீங்கள் அதை சரியாக ட்ராவல் பண்ணலினா நீங்கள் எந்த பக்கம் வேணால் விழுகலாம். எப்படி விழுகிறீன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் அதை சரியாக ஜோதிடரை பார்த்து அணுகி உங்களுக்கு எப்படி வேலை செய்யுது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குதா இல்லை ஏமாற்றங்கள் நிகழ்தாக சரியாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் பயணத்தை செய்யும் பொழுது அது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு செயல்பட்டு உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம். அடுத்து 12ஆம் இடம். 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பு பெறாரு அப்படின்னு சொன்னால் அவங்க பேரில் ஒரு சொத்து வாங்கினா கண்டிப்பாக அந்த சொத்தை அவர் விரயம் செய்வார். ஒரு லோன் போட்டு வாங்குறாரு, கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் அந்த வீடு கைவிட்டு போகும். ஒரு கடன் நெருக்கடியான சூழ்நிலை காரணமாக அந்த வீடு கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை நிறைய பார்த்துருப்போம். நம்ம பல ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி பார்த்தாச்சு. இந்த 4-12 தொடர்பு வந்துச்சுன்னா ஒரு கடன் காரணமாக சூழ்நிலை காரணமாக அந்த வீட்டை அவங்களால தற்காத்து கொள்ள முடியாமல் ஏலத்தில் போகிறது, இல்லை வீட்டை வந்து கடன் வாங்கியவர்கிட்ட பணம் கட்ட முடியாமல் அந்த வீட்டையே திருப்பி கொடுக்கறது, இது மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம். எல்லாமே 4-12 தொடர்பு தான். அப்போது எங்கள் பேரில் சொத்தே வாங்கக்கூடாதா, நாங்கள் எப்போ சொத்து வாங்கினாலும் இப்படி தான் விரையும் வருமானா? கண்டிப்பாக கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் முதல் சொத்து தான் விரையன்னு சொல்கிறோம். அப்போ 2வது சொத்துனா எங்கே பார்க்கணும்? 2வது சொத்து நிலைக்குமா, 3வது சொத்து நிலைக்குமா? அப்போ 2வது சொத்து பழைய வீடு வாங்கணுமா, கட்டின வீடு வாங்கணுமா, இல்லை இடம் வாங்கி கட்டலாமா, இல்லை காலி இடமா வாங்கலாமா, விவசாய பூமியாக வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் அழகாக தேர்வு பண்ணலாம். இது எல்லாமே நம்ம என்ன பல லட்சம் கோடிகளை போட்டு வீடு கட்ட போகிறோம், நம்ம வாழ்நாள் முழுக்க அனுபவிக்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் சும்மாவா சொன்னாங்க ஒரு வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு? ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அப்போ நம்முடைய உழைப்பையெல்லாம் அதில் கொண்டு கொட்ட போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடரை அணுகி இது சரியா, எப்படி பண்ணலாம், யார் பேரில் பண்ணலாம், எந்த காலகட்டத்தில் பண்ணலாம் இப்படிங்கிறதை தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது உங்களுடைய உழைப்பு எதுவும் மண்ணாகாமல் பொன்னாக மாறும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதனால் கண்டிப்பாக, ஏன்னா எல்லாருடைய கனவும் கனவாக போயிடக்கூடாது, கண்டிப்பாக அது நினைவாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஜோதிடரை அணுகி எந்த காலகட்டத்தில் எப்போ பண்ணலாம், யார் பேரில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணும் பொழுது இது வீடுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய வண்டி வாகனம் எல்லாமே தான். 4ஆம் பாவகம் பாதிச்சிருந்தா உங்கள் வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகும், அடிக்கடி செலவு வைக்கும். நீங்கள் பாருங்கள், 4ஆம் பாவகம் சூப்பராக இருக்கும், ஒருத்தர் சொத்து நல்லா வச்சுருப்பார், அவர்கிட்ட 10-20 வண்டி இருக்கும். யாருக்கிட்ட சொத்து அதிகமாக இல்லையோ அவங்களுக்கு அடிக்கடி வண்டி ரிப்பேர் ஆகும். இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ என்ன வாங்கினா சக்ஸஸ் கொடுக்கும், அதுக்கு என்ன ரெமிடி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தொடர்பு கொண்டு வேணுங்கிற பலன்களை கேட்டுக்கலாம். ஸோ சொந்த வீட்டிற்கான அமைப்பை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம சொசைட்டியில் வந்து என்னதான் நியூக்ளியர் ஃபேமிலி வந்தாலும் கூட இப்போ நிறைய பேருக்கு வந்து பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ தலைமுறையாக வந்து இருக்கும். ஆனால் அது வந்து பாகப்பிரிவினை அப்படின்னு வரும்பொழுது அண்ணன் தம்பிக்குள்ளே வந்து பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ இது வந்து காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா? யாருக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக அமையும், யாருக்கெல்லாம் வந்து அதில் பிரச்சனைகள் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும்? நல்ல கேள்வி. பொதுவாக 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஒருடைய பூர்வீக சொத்தை பற்றி சொல்லுது. அப்போ அந்த ஒரு சொத்துக்கு கீழே அந்த ஒரு வம்சாவளியில் பார்த்திங்கன்னா நிறைய வாரிசுகள் இருக்கும். அந்த வாரிசுகளில் யாருக்கெல்லாம் 5ஆம் இடம் பலம் பெற்றிருக்கிறதோ, சூரியன் பலம் பெற்றிருக்கிறதோ அவங்க எல்லாருமே இந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கும், கேது இருக்கும். இவங்க அதிகமாக அதில் இருக்கிறாங்கன்னா பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கும். அந்த பூர்வீக சொத்தில் அவங்க வாழ்ந்தாலும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது. குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு பிரச்சனைகள், எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு கோர்ட்டு கேஸுன்னு சொத்துக்காக அலைந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்துடணும். பூர்வீகத்தை அனுபவிப்பதால் அவங்களுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து இருக்கும், அந்த சொத்துக்கு ஒரு 6 வாரிசு இருக்கும். 3 வாரிசு உள்ளூரில் இருப்பாங்க, ஒரு 2 வாரிசு ஊருட்டு வெளியே போய் வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த வேண்டான்னு வெளியே போனவங்க சூப்பராக இருப்பாங்க. அந்த பூர்வீகத்துக்குள்ளேயே இருக்கிறவங்க அந்த பிரச்சனையில் மாட்டி, ஒரு சிக்கலில் மாட்டி, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே வளர்ச்சியே இல்லாமல் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த பூர்வீக சொத்து வந்த விதம், இவர்களுடைய முன்னோர்கள் செஞ்ச வழியில் பிதிர்ச்சாபங்கள் இருக்கலாம். அப்போது முன்னோர்கள் கொடுக்குற சொத்து மட்டும் நமக்கு வரப்போகிறதில்ல, அவங்க செய்த பூர்வ புண்ணிய கணக்கில் பாவ கணக்கும் சேர்ந்து தான் வருது. அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணலாம். வெளியே போனவங்க சொத்தே வேண்டாம் வெளியே போயிட்டாங்க, அவங்க பீஸ்ஃபுல்லாக நல்ல லைஃப் செட்டில் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சொத்துக்காக நீங்கள் போராடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது எங்களுக்கு பெரிய சொத்து இருக்குங்க, எல்லா சொத்தையும் விட முடியுமான்னா விட முடியாட்டி பரவாயில்ல, உங்களுடைய சொத்தில் ஒரு பகுதியை கோவிலுக்காக தானம் கொடுத்துருங்க. எங்களுக்கு இருக்கிறதே ஒரு 5 சென்ட் தாங்க இருக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு கோவிலுக்காக ஒரு மண்டபம் கட்டுறாங்க, கோவில் கட்டுறாங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 சென்ட் 5 சென்ட் அல்லது அதுவும் இல்லையா சென்ட் கம்மியாக இருக்கா ஸ்கொயர் ஃபீட் கொடுங்க. ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு என்ன தொகையாகுதோ அந்த தொகைக்கு அந்த ஸ்கொயர் ஃபீட் வாங்குற காசை கோயிலுக்கு கொடுத்துருங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய அந்த தோஷம் குறையும் பொழுது பூர்வீகம், ஏன்னா பித்ருதோஷங்கள் இருக்கும் பொழுது மட்டும்தான் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களில் அதிக அளவிலான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். சில வம்சாவளிகளை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆண் வாரிசுகள் துர்மரணம் இருக்கும்.
நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த சொத்தை அனுபவிக்கிற எல்லாத்துக்குமே சிறு வயதிலேயே ஆண்கள் இறந்துட்டே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கோவில் சொத்து இல்லை யாருடைய நில அபகரிப்பு அவங்க பண்ணியிருப்பாங்க முன்னோர்களில். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் கோவிலுக்கு நிலதானம் செய்வதன் மூலிமா அந்த தோஷத்துலேருந்து அவங்க ரெக்கவர் பண்ணி வந்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இது மாதிரி நடக்குதான்னா அவங்களுடைய குடும்ப ஜாதகங்களை பார்க்கும் பொழுது நம்ம பிரசனங்கள் மூலிமா அந்த ஜாதகத்தில் வம்சாவளியில் யாருக்கு அந்த தோஷம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலிமா நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுடைய வாரிசுகளுக்கு நீங்கள் சொத்து கொடுக்குறீங்களோ இல்லையோ நல்ல ஒரு சுபிட்சமான லைஃப்பை கொடுக்கலாம். இந்த தோஷம் இதோடையாவது முடிஞ்சு போயிடும். உங்களுடைய வம்சாவளிகளாவது ஒரு சிறந்த வாழ்க்கையை நோக்கி அடுத்த அடி எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் இதனுடைய சுய சம்பாத்தியம் தாங்க, பூர்வீக சொத்தெல்லாம் இல்லை, ஆனால் என்னோட சுய சம்பாத்திய சொத்தே கைவிட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன காரணம்? ஒருவருடைய ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகு கேது தொடர்பு இருந்து அதோடு அஷ்டமாதிபதியோ பாதகாதிபதியோ தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த சொத்து அவர் கையை விட்டு போகும் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். அப்படி ஒரு சாட்டில் இருக்கா அவர் பேரில் சொத்து பதிய வேண்டாம். நீங்கள் அவர் பேரில் ஒரு வண்டி வாங்கினா கூட அவரால் அந்த வண்டியை முழுமையாக வைக்க முடியாமல் இன்னொருத்தர் கைக்கோ இன்னொருத்தர் பேருக்கோ மாறும். அதனால் நமக்கு என்ன வேணும்? ஒரு சொத்து வேணும். அது இவங்க பேரில் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அப்போ யார் பேரில் வாங்கும் பொழுது 4ஆம் பாவகம் சிறப்பாக இருக்கோ அவங்க பேரில் சொத்து வாங்கலாம். சரிங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுக்கு சிறப்பான அமைப்பில் சொத்துக்களை அமைத்து கொள்ளலாம். ஸோ ஒரு சொத்து வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னா நிறைய பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ வந்து வாஸ்து பூஜை எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ வாஸ்து பூஜை வந்து முறையாக எப்படி பண்ணணும், எதுக்காகலாம் பண்ணலாமே? பொதுவாக வாஸ்து பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம ஆயக்கலை 64 கலைகளில் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது தனியாகவே ஒரு கலையாக இருக்குது. அது நம்முடைய 4ஆம் பாகம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கலை. இந்த கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு என்ன சொல்லுவோம்? கிரகப்பிரவேசம் சொல்லுவோம் இல்லையா? பாருங்கள், அதுலேயே என்ன இருக்குன்னா கிரகங்கள் பிரவேசிப்பதால் அதற்கு பேர் கிரகப்பிரவேசம். அப்போ நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் பஞ்சபூத தன்மைகளுக்கு தகுந்தாற் போன்று நவகிரகங்களுடைய அமைப்புக்கு தகுந்தாற் போன்று எந்த திசையில் எந்த பொருளை வைக்கணும், எந்த முறைப்படி வீட்டை கட்டணும் அப்படிங்கிறத தான் நம்ம அமைக்கிறோம். அப்போ அந்த இடத்துல கிரகங்கள் பிரவேசிக்குது, அந்த பொருள்களையும் அதுக்கு தகுந்தாற் போன்று தான் நம்ம வைக்கணும். அதை வைக்காமல் மாற்றி வைக்கும் பொழுது இல்லையா, நெருப்பு இருக்கிற இடத்துல கொண்டு போய் நீரை வைக்கக்கூடாது, நீர் இருக்கிற இடத்துல நெருப்பு வைக்கக்கூடாது இல்லையா, காற்று இருக்கிற இடத்துல நெருப்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? வெப்பம் அதிகமாகும். அப்போது எந்த இடத்தில் எதை வைக்கணும் அப்படிங்கிறத முறையாக செய்வதுதான் அந்த வாஸ்து சாஸ்திர கலை. இது சரியாக இருந்துச்சுன்னா வீட்டில் சுபிக்ஷம் அதிகரிக்கும். அப்போ இந்த வாஸ்து பூஜை எதுக்கு பண்ணுறது? நாங்கள் இடம் வாங்கிட்டேங்க, வீடு கட்டுறோம், நாங்கள் வாஸ்து பூஜை போட்டு வீடு ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கலாம். அப்போ இடம் இருக்குது வீடு கட்டுறவங்க மட்டும்தான் ஆரம்பிக்கலாமான்னா கண்டிப்பாக கிடையாது. வாஸ்து புருஷன் பார்த்துட்டிங்கன்னா பொதுவாக 12 மாதங்கள், அதில் உபய மாதங்களில் வாஸ்து புருஷன் கண்விழிக்க மாட்டார். மீத 8 மாதங்களில் ஒரு வருடத்திற்கு 8 முறை வாஸ்து நாள் வரும். அந்த வாஸ்து நாளில் பார்த்துட்டோம்னா நம்ம 5 பாகமாக பிரிக்கிறோம். வாஸ்து புருஷன் கண் விழிக்கிறது, அவரது குளிச்சு ரெடியாகிறது, அதுக்கப்புறமா அவர் ரெடி ஆகிட்டு வந்து உணவு உண்வது, கடைசியாக தாம்பூலம் தரித்தல். இப்போ நீங்கள் குளிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சு குளிச்சுட்டு வர்றீங்க, ஒரு கேள்வி கேட்டால் கோபம் வரும். சாப்பிட போய் உட்காரப்ப கேட்டாலும் கோபம் வரும். சாப்பிட்டு முடிச்சு அப்பா திருப்தியாக சாப்பிட்டேன்னு உட்காந்து வெத்தலைவாக்கு போட்டு உட்காரப்ப ஏதாவது கேட்டால் சரி போப்பா வச்சுக்கோ அப்படின்னு சந்தோஷமாக கொடுத்துருவோம் இல்லையா? அதே போல் வாஸ்து புருஷன் தாம்பூலம் தரிக்கக்கூடிய அந்த ஒரு 24, 30 நிமிஷம், 28 நிமிஷம், அந்த நிமிஷத்தில் தான் நம்ம வாஸ்து பூஜையை பண்ண சொல்கிறோம். அந்த டைமில் வாஸ்து பூஜை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சொந்த வீடே இல்லைங்க, சொந்தமாக பூமியே இல்லை அப்படின்னா வாஸ்து புருஷன்கிட்ட கேளுங்க, எனக்கு சொந்தமாக பூமி அமையணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு செங்கல் எடுத்து அதுக்கு ஒரு வஸ்திரம் கட்டி அதுக்கு விபூதி சந்திரகுமெல்லாம் வச்சு, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, வாசல் படியை சுத்தமாக கழுவி வாழலை போட்டு ஒரு மஞ்சளை பிள்ளையார் பிடிச்சி பொறி கடலை எல்லாம் வச்சு அந்த செங்கலையும் வைத்து எனக்கு விரைவில் பூமி யோகம் கிடைக்கணும், சொந்த வீடு சீக்கிரமாக அமையணும்னு சொல்லி வழிபாடு பண்ணணும். சரி, எனக்கு சொந்த வீடு இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? நீங்களும் செங்கல் வேண்டாம், வெறுமனே இலை மட்டும் போட்டு பொறி கடலை அவள் பிள்ளையார் கல்பூர தேங்காய் பதியெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணி என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றங்கள் அனைத்தும் தீரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம். இன்னொருத்தர் எனக்கு வீடு இருக்குங்க ஆனால் லோனில் இருக்குது, கடனில் மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அப்போவும் வாஸ்து புருஷனை கூப்பிடுங்க, என்னோட வீடு எனக்கே சொந்தமாக வரணும் அப்படின்னு வாஸ்து புருஷன்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக கடனில் இருக்கக்கூடிய வீட்டை மீட்டு உங்கள் வீட்டை உங்களுக்கே வாஸ்து புருஷன் கொடுப்பாரு. அப்போது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நான் வீடு கட்டிட்டு இருக்கேன், பாதி வேலையில் நின்று போச்சு, வீடு கட்டுற வேலையில் ரொம்ப தடை தாமதமாக இருக்கா, அப்போவும் வாஸ்து புருஷன்கிட்ட வழிபாடு பண்ணுங்க. ஏன் நின்று போச்சு? அங்கே வாஸ்து குற்றமோ குறையோ இருக்கிற நாட்டிக்கு தான் அந்த ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய நிகழ்வு தடைப்பட்டு இருக்கு.
அப்போ வாஸ்து புருஷன் வழிபாடு செய்யும் பொழுது அந்த குற்றம் குறை நீங்கும். அப்போது எந்த நிலையில் இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் தாராளமாக வழிபாடு செய்யலாம். வழிபாடு முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த வாழலை, அந்த பொரிக்கடலை, அதில் ஒரு தட்சணை, உங்களால் என்ற ஒரு தட்சணையை வச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் கட்டிடம் கட்டிட்டு இருக்கக்கூடிய கட்டிட தொழிலாளி இருக்கார் இல்லையா, அவருக்கு அது தானமாக கொடுத்துருங்க. நாங்கள் வீட்டில் வாஸ்து பூஜை கும்பிட்டங்கய்யா வச்சுக்கோங்கன்னு கொடுத்துருங்க. ஏன்னா அவர்கிட்ட அது போய் சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை நடக்கும். அதனால் விரைவில் வீடு கட்டக்கூடிய பணி அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். அதனால் கண்டிப்பாக வாஸ்து வழிபாடை எளிமையாக பண்ணுங்க. நம்ம அதை பண்ணோம் இதை பண்ணலாம் கிடையாது. நம்ம கொடுக்கக்கூடிய வழிபாடு எப்பவுமே எளிமையான வழிபாடு, அனைத்து தர மக்களுமே பயன்படுத்தணுங்கிற தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் வாஸ்து வழிபாடை பண்ணுங்கள். வாஸ்து புருஷனையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் வழிபாடு செய்யும் பொழுது, அதே போல் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு திசையிலையுமே ஈசானியனை போற்றி, இந்திரனை போற்றி, வருணனை போற்றி எல்லா 8 திசைகளிலும் உளுந்து கும்பிடணும். வாஸ்து புருஷனுக்கு பிடிச்சது சிகப்பு நிற மலர். அதனால் சிகப்பு நிற மலர் வைத்து வழிபாடு செய்து பண்ணும் பொழுது வாஸ்து புருஷன் மனம் குளிர்ந்து உங்கள் அனைவருக்கும் நல்ல ஒரு அழகான அமைப்பான வாஸ்து குற்றமற்ற நிறைவான வீட்டை வழங்குவார். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லியிருக்கீங்க. இப்போ வாஸ்து பூஜை தவிர வாழ்வியல் பரிகாரங்கள் இப்போ சின்ன சின்னதாக நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காலத்தில் எல்லாமே பதிகங்கள் தான் பரிகாரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தான் பதிகங்கள் பாடக்கூடிய பழக்கம் குறைந்து போயிடுச்சு. பரிகாரம் நெட்டாலே உன்னை காசு பண்ண செலவுன்றதுன்னு நினச்சிக்கிறீங்க. முதல்ல அது தவறான விஷயம். நம்முடைய ஆத்மாத்ம வழிபாடு, நம்முடைய மன மாற்றம், அதுதான் மிகப்பெரிய வழிபாடு. அதனால் நம்முடைய அருணகிரிநாதர் அருளிய அண்டர்பதி குடியேறன்னு சொல்லக்கூடிய பாடல், அதை நீங்கள் பாடும் பொழுது சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். தினந்தோறும் இதை பாராயணம் செய்யுங்க. அதே போல் சிறுவாவரி முருகனுடைய பதிகம், சிறுவாவரி முருகனை போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் தினந்தோறும் இந்த பதிகத்தை பாடுங்கள். கண்டிப்பாக முருகப்பெருமான் மயிலேறி வந்து உங்களுக்கு விரைவில் வீட்டை அமைச்சு கொடுப்பார். அதே போல் வீடு அமையணும் அப்படின்ட்டாலே யார் நம்ம பிடிக்கணும்? முருகப்பெருமான் தான் இல்லைங்களா? இப்போ முருகப்பெருமானுடைய வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்கள் வழிபாடு எடுக்கலாம். அதிலும் குறிப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா திண்டல் அப்படிங்கிற இடத்துல முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை திரிசதி அர்ச்சனை நடக்கும். அதில் பிரதானமாக நிறையா பக்கம் நடக்குது. செஞ்சுரி மலையில் எல்லா பக்கமே நடக்குது. பிரதானம் திண்டலில் தான். அந்த யமகண்ட நேரத்தில் வழிபாடு எதுக்கு அப்படின்னா, யமகண்ட நேரத்தில் ஒரு பிரச்சனைக்காக வழிபாடு செய்யும் பொழுது யமகண்ட நேரத்தில் செய்யக்கூடிய வழிபாடு வேறிருந்து போகும் அந்த பிரச்சனைங்கிறது ஐதீகம். அதனால் எனக்கு வீடே அமையலை முருகா, என்னுடைய வீட்டு டாக்குமெண்ட்லாம் லோனில் இருக்குது, கடனில் இருக்குது, இல்லது பார்த்துட்டிங்கன்னா கேஸ் கோர்ட்டில் இருக்கும், அதே பற்றி தான் பூர்வீக சொத்து வழக்கில் இருக்கும். இதெல்லாம் எனக்கு ஒரு தீர்வுக்கு வரணும், முடிவுக்கு வரணும். வீடு கட்டிகிட்டு இருக்கும் பொழுது தடையாயிடுச்சு, தடங்களாக இருக்குது, கட்டவே முடியலை அப்படின்னு தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்காக திண்டல் முருகன் கோயிலில் போய் வழிபாடு செய்யலாம். அப்போ அந்த வீட்டு டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எங்களுக்கு வீடே இல்லை, நாங்கள் எந்த டாக்குமெண்ட் கொண்டு போகிறது அப்படின்னா, ஒரு வியாழன்கிழமை நாளில் ஒரு சுக்கிர ஓரையில் ஒரு பிடி மண் ஈசானியத்திலேருந்து எந்த இடத்துல வேணால் எடுங்க, ஒரு பிடி மண்ணை எடுத்து அதை ஒரு சிகப்பு வஸ்திரத்தில் வச்சு கட்டி ஒரு ஏலக்காய் உள்ளே வச்சு கட்டிட்டு உங்கள் பூஜை அறையில் வச்சு என்ன கும்பிடணும்? பூமாதேவியே எனக்கு இந்த பூமி வசியமாகணும்னு வேண்டி கும்பிடுங்க. தினந்தோறும் அதுக்கு ஒரு பூவும் கற்பூரம் ஊதுபத்தி ஆராதனையும் காமிங்க. விரைவிலேயே உங்களுக்கு சொந்த வீடு அமையிற வாய்ப்பு கிடைக்கும். அந்த மண் கட்டின ஒரு துணியை எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் திண்டல் முருகன் கோயிலில் செவ்வாழைப்பழம், செவ்வரளி பூவு, வெற்றிலைப்பாக்கு, அந்த மண் முடிச்சு, பூமி இல்லாதவங்க மண் முடிச்சுட்டு போங்க, வீடு இருக்கிறவங்க வீடு கட்டினா டாக்குமெண்ட் அதில் வைங்க. இதெல்லாம் வச்சு பூஜை கொடுத்தீங்கன்னா நீங்கள் 8:30க்கெலாம் அங்கே இருக்கணும். அங்கே போய் அதுக்காக அர்ச்சனை டிக்கெட் இருக்குது. ஸோ திருச்சதி பூஜைக்குன்னு நீங்கள் வாங்கி பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா தீராத கடனில் இருந்தவங்க, சொந்த வீடு வாசல் இல்லைங்கலாம் போயிட்டு வந்து அதிகபட்சம் 1 மாதம் 3 மாதம் போகும் பொழுதே அந்த மாற்றத்தை கொடுக்குறார். சரிங்களா? உங்களுடைய கர்மவினைக்கு தகுந்தாற் போல தான் 3 மாதத்தில் பலன் கிடைக்குதா 6 மாதத்தில் பலன் கிடைக்குதாங்கிறது இருக்கும். ஏன்னா நீங்கள் சமந்துட்டு வந்திருக்கிறது கர்மவினை இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும். நான் போனேங்க ஒரே மாதம் போனோடனே கிடைக்கலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? நம்ம சட்டியில் என்ன இருக்கோ அதுதான் அகப்பையில் வரும் அப்படிங்கிறதை போல நீங்கள் கர்மவினைக்கு தகுந்தாற் போன்று கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிவிடுவார். ஸோ இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த அன்னூர் மன்னீஸ்வரர் கோவில் அங்கே போகலாம். வீடு தடைபட்டு இருக்குன்னா அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா வீட்டு வேலையை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிறப்பான வழிபாடாக இருக்கும். எனக்கு வீடு விற்கலைங்க, ஒரு பழைய சொத்து இருக்குது, ரொம்ப நாளாக விற்கவே முடியல, தடைபட்டே கிடக்குது, நல்ல விலைக்கே போக மாட்டேது அப்படின்னா வீட்டினுடைய ஈசானிய பகுதியிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு போய் அன்னூர் மன்னீஸ்வரர் கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா அந்த மண்ணை கொண்டு உங்கள் வீட்டு ஈசானியத்திலேயே போட்டுருங்க. நான் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 கிளைண்ட்டுக்கு கொடுத்தேன். 5 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்து 3 மாதம் 6 மாதத்தில் அந்த இடம் விற்றுருச்சு. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல தொகை அவங்களுக்கு கைக்கு கிடச்சி அவங்க அடுத்து புது வீடு கூட வாங்கிட்டாங்க.
இது நம்ம அனுபவத்தில் பார்த்த விஷயங்களை தான் நமக்கு பகிர்றோம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு நல்ல பலனடைங்க. அதே போல் நிறைய பிரதானமான பழைய கோவில்கள் இருக்குது, நமக்கு நிறைய தெரியறதில்ல. திருச்சுழின்னு சொல்லக்கூடிய கோவில் அரப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா திருமேனிநாதர், பூமிநாதன் அவருடைய பேர். அந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை தரிசிக்கிறதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ ஒரு பழமையான கோயில். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில். அந்த கோவிலுடைய திருச்சுழின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா, ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வருது, அப்போ மக்களை காப்பாற்றுவதற்காக சிவருமான அம்பு விடுறாரு. அந்த அம்பு போய் சுழண்டு பூமிக்குள்ளே குழி போட்டு அந்த வெள்ளமெல்லாம் உள்ளே போயிடுது. அதனால தான் அதுக்கு பேர் திருச்சுழி அப்படிங்கிற பேரே வந்துச்சு. அவருக்கு பூமிநாதர் அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. அப்போ வீடு எனக்கு விற்கலை, இல்லை வீடு கட்டுறது தடையாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து போகிறப்பே அந்த குருக்குல அவரே சொல்லுவார், நீங்கள் போகும் பொழுதே உங்கள் வீட்டுடைய ஈசானியத்துலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு போயிடணும். கொண்டுட்டு போனீங்கன்னா அவங்களே அதை சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. அதை அந்த மரத்தினுடைய ஸ்தல விருட்சத்துக்கட்டை வச்சு பூஜை பண்ணியும் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் மண் எடுக்காமல் போயிட்டா கூட அவங்களே ஸ்தல விருட்சத்துக்கட்டு வந்து பூஜை பண்ணி மண் எடுத்து தராங்க. நீங்கள் போய் சொல்லணும், பூமி பிரச்சனைக்காக வந்திருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க பூஜை பண்ணி அந்த மண்ணை தராங்க. அதை எட்டு வந்து உங்கள் வீட்டு ஈசானியத்தில் போட்டிங்கன்னா நல்லபடியாக வீடு சார்ந்த பிரச்சனை முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு நீங்கள் வேண்டுதல் கேட்டது நடந்தாச்சு இல்லையா, அப்போ அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறினதுக்கப்புறமா அங்கே திருமேனிநாதருக்கு ஒரு அபிஷேக பூஜை மட்டும் பண்ணணும். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய வேண்டுதல், மற்ற எதுவுமே கிடையாது. ஸோ இதை செஞ்சு பலனடைந்தவர்களும் இருக்கிறாங்க. ஒரு முறை கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு சொந்த வீடு அமைப்பிற்கான ஒரு முழு டீட்டெயில்ஸே கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஜாதக அமைப்பில் அது இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு அமையும். ஸோ என்ன மாதிரியான அமைப்பு இருந்தால் வந்து சொந்த வீடு அமையும், அது வந்து எப்படி அமையும், எந்த தசாபுத்தி காலகட்டத்தில் வந்து சொத்துக்கள் அமையும், என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, சொந்த வீடு வாங்குறதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு மேமோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸோ ஜாதகத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மேம். வணக்கம், வாழ்க வளமுடன்.